praise you, Lord. We love you from the bottom of our hearts, O Master. நீ எத்தனை நல்லவர் அப்பா. Hallelujah, Hallelujah. சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே, துதியுமக்கே துதியுமக்கே. Lord God in mighty reign. Oh, hallelujah, hallelujah. Holy, holy, for you Lord God Almighty. God Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty, worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. Brothers and sisters, our God is a good God and He has great things for us. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நன்மையான ஈவுகளால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அவர் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அவர் சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். He is a God who does unsearchable things to the people who seek and trust in Him. My dear brothers and sisters, even today you are looking at the face of God. Sure, the Lord will not let you down before anyone. யாருக்கும் முன்பாக தலை குனிந்து போக விட மாட்டார். உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமா? தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமா? ஆசீர்வாதமா இருக்கணுமா? Do you want to walk up before everyone? Do you want to be a life to be a blessing? Let us look at the God who blesses us. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? நானும் பிரதர் சாம் ஆட்சன் இருவரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். Shall we pray? Our gracious heavenly Father God, we look up to your face, O Master. They that look up to your face, their face will be radianted. The face will not be ashamed, you say. மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடி வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர். இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு கவலைகளோடு பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கிறீர் அப்பா. You are the God who knows the tears and the pain and the question that is burning everyone's heart. You are our solution. நீரே எங்கள் தீர்வாக இருக்கிறீர். எங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் இருக்கிறேன். கரைகளை கவலைகளை போக்குகிற தேவனாய் இருக்கிறேன். இதனால் எங்களோடு பேசுங்கப்பா. Lord, speak with us. Let your word proceed. Take control of this program. Touch everyone. Let it be a heavenly visitation. Let them feel your touch. ஒவ்வொருத்தருடைய தொடுதலை உணரட்டும். அவருடைய கேள்விகளுக்கு பதிலை பெறுகிற நேரமா பரலோகத்தின் தொடுதலை உணர்கிற நேரமாக இருப்பதாக. ஆமென். கர்த்தரை துதிப்பது நல்லது. நாம் கைகளை தட்டி
உயர்த்துவோமா? நம் தேவன் நல்லவர், அவர் மேன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். நம்பினோரை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, சொல்வோம், ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சொல்வோம், இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவர் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அம்மே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நாமும் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா. உன் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. உன் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. அமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலை எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை பார்த்து சொல்லி பாருங்க, ஆண்டவரே உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, நீ சர்வ வல்ல தேவன் என்று சொல்லி பாருங்க. எனக்காக யாவையும் செய்கிற தேவனாய் இருக்கிறேன், நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன் என்று சொல்லி பாருங்க. அடே உள்ளம் உருகும். His heart will melt when you look at God and say, Lord, everything is possible. இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தெய்வீக கூடாரமாக உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கோம். We come to your presence, oh God. Lord, we worship you, we praise God. What a loving God you are. நீ எத்தனை நல்ல தேவன் என்று சொல்லி கண்களை உயர்த்தி நாம் ஆராதிப்போமா. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ
தேவிட்டாத பாக்கியமே பேக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தேவிட்டாத பாக்கியமே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் பாரங்கள் என் சுமைகள் உள்பாதத்தில் இறைக்கு வைத்தே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறைத்து உள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிரத்தி உள்ளே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை அழகான ஒரு பாடல் இல்லையா? ஆண்டவரே, நான் உனக்கு முன்பாக நிறுத்தி உள்ளேன், எனக்காக யாவையும் செய்கிற தேவன். Lord, you are a God who does all things for us. Even today, while I was waiting in the presence of God, again and again the verse that the Lord gave me to speak was Philippians chapter 4 verses 9. Then God of peace shall be with you. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். பிலிப்பியர் 4:7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புவதாக. Philippians 4:7 says, the peace of God which passeth all understanding shall keep your heart. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகம் சமாதானத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து எங்கே போகிறோம், என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். Today we see the world is filled with tears, lost their peace, they don't know what to do. படிக்கிற மாணவன் எப்படிப்பட்ட ரிசல்ட் வரும் என்று சமாதானமற்று இருக்கிறான். வேலை செய்கிறவர்கள் வேலை குறித்து ஒரு சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகவில்லை என்று சமாதானமற்ற நிலை. திருமணமாகியும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று சமாதானமற்ற நிலை. சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சுகம் இல்லை, நிம்மதி இல்லை. The people who are studying, the students who are studying are not in peace about their result. The people who are working, because they don't have an increment in their salary, they are not in peace. People who are married, they don't have a child, because of that they don't have peace. What is that you are not having peace? The God of peace shall fill you. சமாதானத்தின் தேவன் உங்கள் உள்ளத்தை ஆளுகை செய்வாராக. இந்த 2 வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார்.
அப்பொழுது எல்லா புத்திரிக்கு மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அப்பொழுது it says then the peace of God will fill you. Then the peace of God will be with you. அப்பொழுது என்று வார்த்தை வரும்பொழுது எப்பொழுது என்று ஒரு கேள்விதானே நமக்கு எழுப்புகிறது. When we say then, a question comes, when? என்னாருமே கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் அதே அதிகாரம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 9 வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்ததும் கேட்டும் கண்டிருக்கிறவர்களையும் அவர்களை செய்களும் பொழுது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். எதை நீங்கள் கேட்டீர்கள், எதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், எதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், எதை இயேசுவிடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்? The Bible says what you have heard, what you have received, what you have heard from God, what you have seen from God, when you do according to it, the peace of God will fill you. What you heard from God, what you have seen, what you received from Jesus. My dear brothers and sisters, there are many things that we can receive from the life of Jesus. We can learn many things how Jesus was able to keep up his peace in the ministry and in his life. இயேசு கிறிஸ்து தன் சமாதானத்தை எப்படி காத்துக்கொண்டார், தன் குடும்பத்திலும் சரி ஊழியத்திலும் சரி தன் சமாதானத்தை எப்படி காத்துக்கொண்டார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் வேத வசனம் சொல்லுகிறது, லூக்கா 2 அதிகாரம் 52 வசனத்தின் படிப்பீரனால், இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் பலத்திலும் ஞானத்திலே விருத்தி அடைந்தார். Luke chapter 2:40-52 says, Jesus was strong in spirit and increased in wisdom. Luke chapter 2:46 and 47, the wise people, the doctors and the teachers, everyone asked Jesus all kinds of questions. For every question he answered them with great wisdom. Everyone was so amazed about the wisdom of Jesus. லூக்கா 2 அதிகாரம் 46-47 வசனம் சொல்லுகிறது, போதகர்கள், ஞானம் உள்ளவர்கள், அறிவாளிகள் யாவரும் இயேசுவை இடத்தில் பலவிதமான கேள்விகளை கேட்டார்கள். எருசலேம் ஆலயத்திலே அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கு ஞானமாக பதில் சொன்னார். அவர் சொன்ன ஒவ்வொரு பதிலை கேட்டு வாழ்க்கை அனுபவம் உள்ளவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். Everyone were amazed. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆமான்பானவர்களே, நாம் தேவனுடைய ஞானமும் அறிவு நிறைந்திருப்பது அவசியமாயிருக்கிறது. It is essential to be filled with the knowledge and wisdom of God. இயேசுக்குள் ஞானம் அறிவு இருந்தது. There was wisdom and knowledge in Jesus. லூக்கா 4 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் வேத அறிவும் இருந்தது. Luke chapter 4 verses 18 says, Jesus not only had a worldly wisdom in him, knowledge in him, he also had a knowledge about the scriptures. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, லூக்கா 4 அதிகாரம் 1-10 வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் வேதத்தின் அறிவை குறித்து அறிந்திருக்கிறது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. பிசாசு சோதிக்க வந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிசாசை எப்படி மேற்கொண்டார்? வேத வசனத்தின் மூலமாக தான். என் அருமை கர்த்தருடைய வேதத்தை குறித்து ஒரு அறிவு நமக்கு வேண்டும். You need the wisdom about the word of God. இயேசுக்குள் ஞானம் அறிவு இருந்தது. இல்லை என்றால் பிசாசுடைய சூழ்ச்சிகளை நாம் மேற்கொள்ள முடியாது. We cannot overcome the temptations, the trials of the devil. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, யாவருக்கு முன்பாக நாம் சிறந்து விளங்க வேண்டுமா? வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? Do you want to excel in your life? Do you want to excel in your career? You want to be successful in your job? It is essential a person to be filled with the knowledge. ஞானத்தினால், தேவ அறிவினால், உலக ஞானத்தினால், தேவ ஞானத்தினால் நிறைந்திருப்பது அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானத்தினால் நிறைந்திருந்தார். இயேசு ஞானத்தினால் நிறைந்திருந்தது மாத்திரமல்ல,
யோவான் 8வது அதிகாரம் 3:11 வசனம் சொல்லுகிறது, அவர் ஞானத்தோடு பேசினார். He spoke with wisdom. யோவான் 8:3-11 வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் அங்கிருந்த மக்கள் விபச்சாரத்தில் மாட்டிக்கொண்ட ஒரு பெண்ணை இயேசுவிடத்தில் வந்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், மோசேயுடைய பிரமாணத்தின்படி இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர் கல்லினால் எறிந்து அவர்களை சாகடிக்க வேண்டும். இவர்களை எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டபோது ஆண்டவர் எப்படி ஞானமா அவர்களுக்கு பதில் சொன்னார். யோவான் 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் ஒருவன் பாவம் செய்யாமல் இருப்பீரானால் முதலாவது கல்லை அவள் மேல் எறிய கடவன் என்று சொன்னார். அவ்வளவுதான். அந்த வார்த்தை ஞானமான பதிலை கேட்டபோது ஒருத்தரை எதிர்த்து பேச முடியலை. கல்லை கீழே போட்டுவிட்டு போய்விட்டார்கள். But dear brothers and sisters, John chapter 8 verses 3 verses 11 says, one day the people brought a woman with adultery, caught in adultery, and they asked Jesus, what kind of punishment shall we give? According to the Moses law, a person caught in adultery shall be stoned to death. What shall we do? The Bible says in John chapter 8 verse 7, you know how Jesus responded to them? In a wise manner. He said, if any of you have never done a sin, you be the first one to stone her. And everyone had a conviction. Everyone threw the stone down and they went away. If you read Matthew chapter 22 verses 16-17, another person came to Jesus and said, Lord, is it right to pay the tax? மத்திய 22வது அதிகாரம் 16-17 வசனம் சொல்லுகிறது, இன்னொரு மனிதன் வந்து இயேசுவிடத்தில் வந்து சொன்னான், ஆண்டவரே, வரி செலுத்துவது ஏற்றதா நல்லதா? ஒருவேளை வரி செலுத்து தேவையற்றது என்று சொல்லியிருந்தால் இயேசுவை குற்றம் சாட்டியிருப்பார்கள். They would have found fault in Jesus. But how did he respond to them? Matthew 22:20-23 says, Jesus looked at them and asked, what is in that coin? What image is in the coin? They said, it's a Caesar. Then Jesus said, give what belongs to Caesar and give what belongs to God. ஆண்டவரனை பார்த்து கேட்டார். மத்திய 23-24 வசனத்தை பார்ப்பீர்களா? அவரை பார்த்து, உங்கள் அந்த காசிலே என்ன உருவம் புகைப்படம் இருக்கிறது? எல்லாரும் சீசருடைய படம் இருக்கிறது. அப்பொழுது இயேசு சொன்னார், சீசருக்கு சீசராக, தேவனுக்கு தேவனாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்றதா இருக்கிறது சொன்னார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, Jesus spoke words of wisdom. பல நேரத்தில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஞானமற்றதாக சில வார்த்தைகளை விட்டு விடுகிறதால நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளுக்கு நாமே காரணமாக இருக்கிறோம். ஆனா இயேசு தன் ஞானத்தோடு பேசினபடினால், ஞானத்தோடு நிறைந்திருந்தபடினால் தன் சமாதானத்தை காத்துக்கொண்டார். எப்படி இதை அறிந்து கொண்டார்? வேத வசனம் சொல்லுங்க, யோவான் 8:6 வசனம், அவரை குற்றம் சாட்ட வந்தார்கள் என்று இயேசு அறிந்திருந்தார். மத்திய 28 அதிகாரம் 18 வசனம் சொல்லுகிறது, பொல்லாத சிந்தை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று இயேசு அறிந்திருந்தார். Jesus knew that they come with wicked thoughts. They come with to find a fault in him. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு பொல்லாத உலகம் அன்பானவர்களே. நம்ம எது பேசுகிறோம், என்ன பேசுறோம்னு சொல்லி உலகம் நம்மை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீ சொன்ன ஒரு சிறிய வார்த்தையை தவறுன்னு ஏதோ ஒன்று நீ பேசின ஒரு வார்த்தை, நீ சொன்ன ஒரு சின்ன வார்த்தையை இந்த மக்கள் பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி உடைந்திருக்கிறாயா? மனம் சோர்ந்து போயிருக்கிறாயா? ஆண்டவரிடத்தில் கேளு, ஆண்டவரே எனக்கு ஞானம் ஏற்று, எனக்கு ஞானம் ஏற்று ஞானமான வார்த்தைகள் பேச எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேள். என் அலுவலகத்தில் எல்லாரும் என்னை குறை சொல்லுகிறார்கள், இந்த பிரச்சனைகளை நான் எப்படி மேற்கொள்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டுகிட்ட கேளு, ஆண்டவரே இப்படிப்பட்ட பொல்லாத மக்கள் மத்தியில் ஞானமாக எப்படி பேச வேண்டும், என்னிடத்தில் குறைகளை கண்டுபிடிக்க நினைக்கிற மக்கள் மத்தியிலே எப்படி புத்திசாலியாக நடந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஞானம் வேண்டும். ஆண்டவர்கிட்ட கேளு. Ask God. God will give you the wisdom. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, the Bible says, when you ask him, ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், தேவன் அதை சம்பூர்ணமா தருவார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
தேவ நிடத்திலிருந்து ஞானம் வருகிறது. மெய்யான ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. The true wisdom comes from God. ஆண்டவரிட கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். இதுவரைக்கும் தொழிலிலே பல தவறான முடிவுகள் எடுத்து விட்டாயா? நீ செய்த பேசின காரியங்கள், நடந்து கொண்ட விதங்கள் பல இடத்தில் ஏமாற்றும் தோல்வி வந்து விட்டதா? சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய ஞானத்தை கேள். மேலும் இயேசு கிறிஸ்து தன் சமாதானத்தை எப்படி காத்துக்கொண்டாருன்னு தெரியுமா? ஆச்சரியமா இருந்தது. இங்க மத்திய 27:14, மத்திய 15:23, மத்திய 26, 62, 63 அந்த வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், இயேசு கிறிஸ்து 3 இடத்திலே கேள்வி கேட்ட மக்களுக்கு பதில் சொல்லாமே கடந்து சென்று விட்டார். The Bible says in Matthew 27:14, Matthew 15:23, Matthew 26:62-63 says, in 3 places when the people asked him, wanted to argue with him and ask questions, அவரோட வாக்குவாதம் செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்ட மக்கள் மத்தியிலே இயேசு ஒரு வார்த்தையும் பேசல. வாய் மூடிக்கொண்டு போனது, போய்விட்டார். சில நேரத்தில் நம்ம பேசாம இருப்பது நல்லது. It is good to keep quiet than say something. இயேசு அதை கைக்கொண்டார், தன் சமாதானத்தை காத்துக்கொண்டார். மேலும் ஞானத்தோடு பேசினார், ஞானத்தோடு நடந்து கொண்டார். He was filled with wisdom. He spoke with wisdom and he behaved in a wise manner. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நடந்ததை முடிந்ததை எண்ணி கலங்க வேண்டாம். தேவன் மேலான ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையை கட்டளை செய்ய போகிறான். உன் கணவர் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரா? கவலைப்படாது, பொறுமையா இருந்து பாருங்க. வாய் தராத பொறுமையா இயேசு போல மௌனமா இருந்து பாருங்க. கர்த்தர் மேலான திருப்பத்தை கட்டளிடுவார். சிலது நம்ம வாய் விட்டு சண்டை போடுகிறதை காட்டிலும் மௌனமாய் இருந்து சாதிப்பது மேன்மையாயிருக்கும். கண்களை மூடி நான் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, கண்ணீரோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறேன். நீர் சகல ஆறுதல் தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நீ சமாதானத்தினால் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த நாளில் ஒரு மனதில் இருக்கிற வேதனைகள், சஞ்சலங்கள், கவலைகளை நீ அறிந்திருக்கிறீர். அவருடைய கண்ணீரை மாற்றுங்கள், வேதனைகளை மாற்றுங்கள், அவருடைய கவலைகளை மாற்றுங்கள். தேவ சமாதான ஒரு உள்ளத்தை நிரப்பட்டும். Let your peace be with them. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருக்கிறபடினால் நாம் ஏன் கலங்க வேண்டும்? தைரியமா இருங்க, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். God bless you.